மார்பிலே அணைத்துக் கொண்டார்கள். ஐயோ, இது இயேசு கிறிஸ்து ஈவாய் கொடுத்த குழந்தை அல்லவா, இந்த குழந்தையும் அவர் ராஜ்யத்திற்குள் அல்லவா பிரவேசிக்க வேண்டும், இந்த குழந்தையும் அவருக்காக அல்லவா வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி குழந்தையை எடுத்து அணைத்து கொண்டு முத்தமிட்டு தன் இல்லத்திற்கு எடுத்து சென்றார்கள். அப்பொழுது தாய் சொன்னார், எனக்கே வேணாம், உங்களுக்கு எதுக்குமா என்று கேட்டார். அப்பொழுது சொன்னாங்க, இவளுக்காகவும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், இவளை நான் வளர்ப்பேன் என்று சொன்னார்கள். அப்படியே ஒவ்வொரு தாயாரும் கொஞ்சம் கொஞ்சமா பெண் பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படியே அம்மா கிட்ட விட ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஒரு இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது. அருமையாக பெண்களை அழைத்தார்கள். பெண்களை முதலாவது வேறாகம கல்விக்குள்ளாக வழி நடத்தினாங்க. அப்பதான் பெண்களுக்கு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார், உங்களை நேசிக்கிறார், உங்களிடத்துல அன்பு கூறுகிறார், உங்கள் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அவருக்கு திருப்பி என்ன செய்கிறீர்கள், நீங்கள் அவருக்கு திருப்பி எதை செய்கிறீங்க என்று சொல்லி கேள்வியை எழுப்பி அந்த குழந்தைகளை சீராட்டி பாராட்டி வளர்த்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து சென்று இப்பொழுதும் கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு மேலாக திருப்பத்தூர் பகுதியிலே பணியாற்றி திருப்பத்தூரை விட்டு செல்லும் போது மிகப்பெரிய இடத்தை திருச்சபைக்கு ஒப்பு கொடுத்து இந்த இடத்திலே பெண்கள் வாழ வேண்டும், குழந்தைகள் அனாதை குழந்தைகள் வளர வேண்டும் என்று சொல்லி சென்றவர்கள் தான் எஸ்தர் பீட்டர்சன் அம்மா. ஏன் இப்படி செய்ய வேண்டும், எதற்கு இப்படி செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரணம். பவுல் சொல்லுகிறார், படியுங்கள். கலாத்தியர் 3:28 கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இதுதான் காரணம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும், அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கும். ஒரு தடவை அந்த வசனத்தை படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒன்றாயிருக்கும். இந்த அன்புதான் எல்லாரையும் ஒன்றாயிருக்கும். அருமையான சகோதரிகள், பல ஆண்டுகளுக்கு முன்பாக தோடாப்பூர் என்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனை? 12 வயதுக்கு மேலான பெண் குழந்தைகளை இந்து கோயில்களிலே கடவுளுக்கென்று நேர்ந்து விட்டு விடுவார்கள். கடவுளுக்கென்று நேர்ந்து விட்டுட்டா அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை வளர்ந்து ஆழாகும் போது அவர் பொது சொத்து என்று கருதப்படுவார். பண்ணையாறு, கோயிலில் இருக்கிறவங்க, கோயில் குருக்கள் அனைவருமே அந்த பெண்ணை தங்களது சுகத்துக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த நிலைமையையும் இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஒரு பெண்மணி கேள்விப்படுகிறார். என்ன இவங்க, என்ன கலாச்சாரம், தமிழ்நாட்டின் பண்பாடு என்ன, எப்படி குழந்தைகளை இப்படி பொது சொத்துக்களாக விடலாம் என்று சொல்லி கொதித்து எழுகிறார். அப்பொழுது இங்கிலாந்து நாட்டிலே நான் போகிறேன் என்று அம்மா சொல்றாங்க. அந்த அம்மாவின் பெயர் தெரியுமா உங்களுக்கு? எமி கார்மைக்கேல். எமி கார்மைக்கேல் சொல்றாங்க, நான் போறேன் அந்த நாட்டுக்கு. எல்லாம் சொல்றாங்க, அம்மா உனக்கு மொழி தெரியாது, உனக்கு அந்த நாட்டு பண்பாடு தெரியாது, அந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியாது, இவன் என்ன செய்ய போற, உன்னால முடியாது, ஜபம் மட்டும் பண்ண. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கி கர்த்தர் அவளோடு பேசுகிறார். எனவே இதை போல் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற குயின் கிட்ட பேசுறாங்க. இங்கிலாந்துல இருக்கிற அந்த குயின் கிட்ட பேசுறாங்க. அப்ப அந்த குயின் சொல்றாங்க, நீ போகணும்னா போய் உன்னால் முடிந்ததை செய்ய. தாகத்தை பார்த்தீர்களா? யாருன்னே தெரியாது, நம்ம ஊர் மண் எதுன்னு தெரியாது, நம்ம ஊரினுடைய வாசனை கூட தெரியாது. ஆனால்
எப்படி இந்த தாகம் அந்த சகோதரிக்குள்ளாக எமி கார்மேகேலுக்குள்ளாக வந்தது? எப்படி வந்தது? கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. நாம் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற தாகம். கிளம்பி வர்றாங்க. இங்கே வந்து பெண் பிள்ளைகளை தடுத்து ஆட்கொள்ளணும் வரும்போது தாய்மார்களும் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அநேக நேரங்களில் சகோதரிகளாகிய நாமும் அப்படிதான் தவறான காரியங்களுக்கு என்ன செய்கிறோம்? சப்போர்ட் பண்ணுறோம். தவறான காரியங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம கணவரை பக்கம்னா நம்மளும் அதுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணுவோம். கேட்டால் எங்கள் வீட்டுக்கார் போகிறாருல, நானும் போய் சப்போர்ட் பண்ணுறேன் என்று சொல்லி நிற்கிறோம். பாருங்க, வரலாற்றிலே அப்படி நடந்திருக்கு. எமி கார்மேகேல் அம்மா வந்து அப்படியே உள்ள கொதித்து நிற்கும் போது தாய்மார்களை நாங்களே காணிக்கையா கொடுக்குறோம், உனக்கு என்னம்மா என்று கேட்டு நிற்கிறார். அப்பொழுது எமி கார்மேகேல் அம்மா இது தவறு என்று சொல்லி குழந்தைகளை துணிவாய் அழைத்து தன் வீட்டிலே வைத்து வளர்த்து பராமரிக்கிறார். வளர்த்து பராமரிக்கும் போது பிள்ளைங்கெல்லாம் அவங்கள, அம்மா உங்களை நாங்கள் என்னன்னு கூப்பிடட்டும், அம்மான்னு கூப்பிடுங்க, அம்மா அம்மா என்று சொல்லி பிள்ளைகள் சுற்றி சுற்றி அவங்கள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, கல்வியை சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் மேலாக நற்பண்புகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, உங்கள் எதிர்காலத்தை வாய்த்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லி தைரியமா சத்தியத்தை எடுத்து கூறுறாங்க. சத்தியத்தை எடுத்து கூறுறாங்க. பொய்யான காரியங்களுக்கு நம்மை நாமே என்ன கூட செய்யக்கூடாது, ஒத்து போய் சப்போர்ட் பண்ணி போகக்கூடாது என்ற சத்தியத்தை இந்த வார்த்தைகளின் மூலமாக, இந்த வரலாற்றின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளணும். எல்லாத்தையும் வளர்க்குறாங்க. அழகா குழந்தைங்க வளர்ந்து கல்வி ஞானம் பெற்று ஆசிரிய பயிற்சி பெற்று வராங்க. ஒரே சமயத்தில் 130 பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அந்த 130 பிள்ளைகளிலே 5-6 குடும்பங்கள் எங்கள் ஆலயங்களில் இருக்கிறாங்க. அப்படி வளர்த்து ஆளாக்கி ஆசிரிய பணியை செய்து முடித்து திருமண வாழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் குடும்பங்கள் இந்த எங்கள் மதுரை ஆலயங்களில் 6-7 குடும்பங்கள் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் காண்பிக்கிற அந்த மாதிரி என்ன? அவரை போன்று நாம் தாகம் உள்ளவர்களால் உங்களால் ஆன மட்டும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் உங்கள் நற்பணியை ஆற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அனைத்தும் நம்ம சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய கணவர் என்னை சப்போர்ட் பண்ணலையே, என்னுடைய சிச்சுவேஷன் எனக்கு சரியில்லையே, என்விரான்மெண்டல் இஸ் நாட் அட் ஆல் கன்யூசிவ், ஐ எம் வெரி மச் ஸ்ட்ரெஸ்ட், நான் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கிறேன், நான் டிப்ரெஸ்டாக இருக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இப்போ கற்றுக்கிட்ட வார்த்தை. தற்காலங்களில் பணிபுரிகிற அத்தனை பெண்களும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு, நான் ரொம்ப டிப்ரெஸ்டு. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரியே, நான் மிகவும் வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன், உங்கள் வாயிலிருந்து டிப்ரெஸ்ட், ஸ்ட்ரெஸ்ட் என்ற வார்த்தைகள் வரவே கூடாது. கர்த்தருடைய அன்பை ருசித்த பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். எல்லா கால நேரங்களிலும் ஆண்டவர் உங்களை தாங்குவார், உங்களை ஆதரிப்பார். ஒரு மேடை பேச்சில எனக்கு நன்றாய் தெரிந்த ஒரு ஆயர் இருக்கிறார். சொல்லுவாரு, பெண்கள் இல்ல அரசியல் மேடைகள், புது மேடைகள் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க. பெண்கள்னா அப்படி இருக்கணும், நீங்க போல்டா இருக்கணும், எதிர்த்து நிக்கணும், சவால் விடுற மாதிரி இருக்கணும், அப்படியெல்லாம் பேசிக்கொண்டு தைரியமா இருக்கணும், ஆண்கள் எல்லாம் ஆதரிங்க சொல்லி அப்படியே குரல் கொடுப்பார். ஆனா வீட்டுக்குள்ள போன உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அதெல்லாம் மேடையில முடிஞ்சு போயிடுச்சு, நீ போய் சமையல் பண்ணு, முதல்ல எனக்கு காஃபி கொண்டு வா, உட்கார்ற இடத்தை விட்டு எந்திரிக்க மாட்டார். மனைவியை அப்படியே வித்தியாசமான ஒரு போங்கிலே நடத்துவார். அப்படி ஒரு கொடுமைப்படுத்துகிற ஒரு மகனாய், கணவனாய் நடந்து கொள்வார். ஆனா மேடை பேச்சிலே பெண்களுக்கு நிகரான ஒரு பாத்திரம் கிடையாது என்று சொல்லி பேசுவார். இப்படி அநேக சூழலை நீங்களும் சந்திக்கலாம். உங்கள் வீடு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கணவர், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் யாருமே உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். ஒன்றுக்கும் சோர்ந்து போகக்கூடாது, எதற்கும் சோர்ந்து போகக்கூடாது.
ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்க. ஒருவேளை சூழல் சரியாக இல்லாமல் இருக்கலாம். அநேக பெண்கள் இந்த பெண்களை சங்க கூட்டத்துக்கு வர்றதுக்கே அத்தனை சாக்கு போகும். இந்த ஐயர் மாமாவுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் இவங்களை இழுத்து பிடிச்சு உட்கார வச்சு ஒரு ஸ்பெஷல் சாங் பாட வைக்கணும். 100 காரணங்கள். வீட்டில் அவர் வருவார், சாவி கொடுக்கணும், ஏன் அங்கே வச்சுட்டு வந்தா யாரும் எடுத்துக்க மாட்டாங்களா? ஏதாவது ஒரு காரணம் என்ன சொல்லணும்ல, நமக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சாக்குகளை சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒன்றும் இல்லைனாலும் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லிடுவோம். கண்ணாடி விட்டுட்டு வந்துட்டேன், பாட வர முடியாது, இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டே இருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே, நான் எத்தனை உதாரணங்களை மாதிரி காட்டினேன் பார்த்தீங்களா? வேதத்திலிருந்து எத்தனை உதாரணங்களை உங்களுக்கு நான் மாதிரி காண்பித்தேன். அது மாத்திரமல்ல, இந்த மண்ணிலே வந்து பணியாற்றின அநேக மிஷனரிமார்களை கூட உங்களுக்கு நான் உதாரணம் காட்டினேன். ஏன் அவர்களுக்கெல்லாம் இவ்வளவு தாகம்? என் ஆண்டவருக்காய் நான் எதை செய்ய வேண்டும்? ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். He will rescue you, He will sustain you, He will carry you, He will carry you. நம்மை சுமக்கிறவர் அவர் இருக்கும் போது நமக்கு என்ன கவலை? நமக்கு என்ன கவலை? அநேக பழி சொற்கள் வரலாம், அநேக காரியங்கள் வரலாம். நேற்று கூட ஐயா என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நிறைய பழி சொல் வருமா, நிறைய குறைகள் வருமா, எதையுமே கண்டுக்கூடாது என்று சொல்லி சுருக்கமாக எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே யோசித்து பார்த்தேன். நிறைய இல்லாத பொல்லாது எல்லாம் நம்ம மேலே சொல்லிகிட்டே இருப்பாங்க. கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் பணியாற்ற, உங்களுடைய காரியங்களை செயலாற்ற முன்வாருங்கள். ஆகவேதான் தீத்து புத்தகத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறதே, நீங்கள் மாதிரி காண்பீர்கள் என்று சொல்லி. அதே போல பவுலும் சொல்லுகிறார், நீங்கள் நல்ல கிரியைகளால் மாதிரி காட்டுங்கள்